வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேச்சு அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல காயத்ரி, பாலசரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அரண்மனை காடு அப்படின்ற ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள நடக்கக்கூடிய அமானுஷங்கள் அப்படின்ற மாதிரியான தீம்ல எடுக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் அந்த காட்டு பகுதிக்கு ட்ரெக்கிங் போயிருப்பாங்க. போனவங்க சும்மா இல்லாம அந்த காட்டு பகுதியில இருக்கிற ஒரு மரத்தோட கிளைய உடைக்கிறாங்க. அந்த மரத்துக்குள்ள இருந்து ஒரு பில்லி சூனிய பொம்மை மாதிரி ஒண்ணு வெளியே வந்து விழுது. அண்ட் ஏதோ ஒரு அமானுஷ சக்தி வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல சில மாசங்களுக்கு அப்புறமாட்டு அதே காட்டுக்கு ஒரு கேங் ட்ரெக்கிங் போகிறதுக்கு பிளான் பண்றாங்க. கூட வந்து லோக்கல் கைடா இருக்கக்கூடிய பாலசரவணனை கூட்டிட்டு போறாங்க. அந்த கேங்ல இருக்கக்கூடிய காயத்ரிக்கும் பாலசரவணனுக்கும் ஒரு விதமான ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வந்துட்டே இருக்கு. அண்ட் பாலசரவணன் சொல்ற எதையுமே வந்து அந்த கேங் மெம்பர்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ அந்த காட்டு பகுதியில அந்த கேங் மெம்பர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமானுஷங்களுக்கான காரணம் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தென் யார் பொழைச்சா யார் இறந்தா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படம் தொடங்கின விதம் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டை தூண்டுற மாதிரி தான் இந்த கதை ஆரம்பிச்சது. அதுலயும் அந்த காட்டு பகுதி, அந்த லொகேஷன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கப்பலுக்கு நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது ஓரளவுக்கு எக்ஸைட்மெண்டா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த கேங் இருக்காங்கல்ல, சோ இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய குழப்பங்கள் அதுவுமே வந்து ரசிக்கிற மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த பேச்சியோட கதை அப்படின்றதுமே தொடங்கும் போது ஒரு மாதிரி வித்தியாசமான கதையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் அந்த கதை சொன்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டே ரொம்ப ரொம்ப ஒரு ரொட்டீனான ஒரு கதையா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அண்ட் அந்த விஷயத்த அவங்க ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமே இந்த கதையில அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் நடக்கும். அதுலயும் அந்த கதையில வந்து அந்த பேச்சியோட டிசிபிள்ஸ் அப்படின்றத பத்தி சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதை சொல்லும் போதே பிரசன்ட்ல யார் அவங்களா இருப்பாங்க அப்படின்றத முதற்கொண்டு ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அண்ட் காட்சி அமைப்புகளும் அதே மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பரபரப்பு அப்படின்றது கம்மியாயிரும். அண்ட் ஒரு விதமான போரான ஃபீல் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி பசில்டா தான் முடிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த படம் ஃபுல் எங்கேஜிங்கா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இல்ல. ஒரு மாதிரி பார்ஷியலா அங்கங்க கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. கண்டிப்பா இன்னுமே பெட்டரா நரேட் பண்ணியிருந்திருக்கலாம். அடல் கண்டென்ட்லாம் இல்ல, பார்க்கணும்னா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.